பாத்தீங்களா கோபால் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நம்பவே முடியலங்க. என்னையா? யோ என்னையா அது? அது ஒன்றும் இல்லை சார், அது ஒரு கொலைக்கேஸ் சார். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சார்? என்ன கோபால் இப்படி பண்ணிட்டார் சார்? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போல வந்தேன். இந்த வருஷம் ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டருங்க வரணுங்கிறாரு. என்ன பண்ணலாம் சார்? கலெக்டரை வர சொல்லுங்க சார். ஊர் இப்படி இருக்கும்போது அவர் வர சொல்லி என்ன பண்ண போறீங்க? இல்லை சார், கெட்டுப்போன ஊரை மாற்றுறதுக்கு இது ஒன்று தான் சார் வழி. அவரை வர சொல்லுங்க சார். நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட பேசிக்கிறோம். எந்த பிரச்சனையும் வராது சார். இந்த வருஷமும் எங்கள் ஊருக்கு தான் ஜனாதிபதி அவார்டு கிடைக்கணும் சார். ஏற்கனவே வாங்கின அவார்டை எவன் தூக்கினானே தெரியல. அந்த திருட்டு பையன் எங்கே இருக்கானே தெரியலையே. இன்னைக்கு என்ன புலோகலாம் பாஸ்? அது ப்ரோக்ராம் பாஸ். சாரி பாஸ். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊரில் தான் எல்லாத்தையும் திருடிட்டுமே, வேற என்ன இருக்கு? பக்கத்து ஊர் போனால் ஒரு கை பார்க்கலாம் பாஸ். அந்த ஃப்ளவர் கிராமே வச்சுங்க. நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? நீங்கள் பாட்டுக்கு கலெக்டரை வர சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஊர்க்காரங்கிட்ட பேசுவோம். ஊர் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம சொன்னால் கேட்பாங்களா? கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஊர் இப்படியானது காரணம் நம்ம தானே. ஏதோ ஒரு சின்னதாக கேஸை பிடிச்சி ஸ்டேஷனை தக்க வைக்கலாம்னு நினச்சி செஞ்சோம். ஊர் மக்கள்கிட்ட நம்ம செஞ்ச தப்பெல்லாம் எடுத்து சொல்லுவோம். நம்ம ஆரம்பித்து வச்ச பிரச்சனை நம்மளே முடிச்சிருவோம். என்ன நடந்தாலும் சரி, நாம் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏட்டையா, நம்மளை அடிச்சே கொண்டு போடுவானுங்க. அப்படி அதுதான் நடக்கணும்னா நடக்கட்டும். நாம செஞ்ச தப்புக்கு அதுவே பிராயசித்தமாக இருக்கும். என்ன ஏட்டையா எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அவசியம்னு சொல்லுங்க. அவனுக்கு 1008 வேலை இருக்குல்ல. உங்கள்கிட்ட நாங்கள் விளையாண்டுட்டு இருக்க முடியாது. இப்போ இங்கே ஊர் மக்கள்லாம் கூடி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே நிலைக்கணும். ஏற்கனவே என் பொருளை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை கண்டுபிடிக்க காணோம். நிலைக்கணும் தொலைக்கணும்ட்டு. கொஞ்சம் பொரியா. நம்ம ஊர் இவ்வளவு மோசமானதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. நாங்க தான். சரி, அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். அப்போ ஏட்டையா தூக்கில் போட்டுருவோம். சரியான தீர்ப்பு தான். பாத்தியாப்பா? மறுபடியும் நம்ம ஊர் நல்ல ஊரா மாறணும். அது உங்க கையில தான் இருக்கு. அப்போ பிரசிடெண்ட்டை நீங்கள் தான் குத்துனீங்களா? அது நாங்க இல்லப்பா. ஊருக்குள்ள திருநது நீங்க தானா? இல்லப்பா. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்க நாங்க தான் காரணம். ஏட்டையா, ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நாங்க இல்ல ஆனா நாங்க தான் என்ன ரொம்ப தியாகி ஆயிரதானப்போ? நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நாங்க தான் தப்பு பண்ணோம். சரியா, உங்க பிரச்சனை எல்லாம் விடுங்க. எங்களை என்னத்துக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்க முதல்ல. யோ நிறுத்துங்கயா. இந்த வருஷமும் சிறந்த கிராமம்னு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டர் நம்ம ஊருக்கு வராரு. அவர் வந்துட்டு போற வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா அது நமக்கு நல்லது. இதுதான் நம்ம ஊர் பழையபடி ஆறதுக்கு கடைசி வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க. உட்கார வைங்க சம்பள பாண்டியன். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. காயெல்லாம் சரியாச்சு. நல்லா இருக்கீங்க.
இப்போ பாரு இந்த இடத்த விட்டு போகவே மாட்டான். குட் மார்னிங் சார். என்னையா ஒரு வழியா ஊருக்காரன்ட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமாம் சார், ஒரு பிரச்சனையும் வராது, நல்லபடியாக முடிஞ்சிடும். பாப்போம். என்னண்ணே மணி 9 ஆச்சு இன்னும் காணோம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். வருவாரா? 9 மணிக்கு வரேன்னாரு, 9:30 ஆச்சு. டிராஃபிக்காக இருக்கும், வந்துருவார். கண்டிப்பா வந்துருவாரு ரேட்டியா வந்துருவாரு சார். கலெக்டர் ஐயா கடத்திட்டாங்க சார். கலெக்டர் கடத்திட்டாங்க. ஆமா சார், எப்படியாவது அவர் காப்பாத்துங்க சார். எங்க ஊர் எல்லையில வச்சு தூக்கிட்டாங்க சார். நல்ல ஒரு நம்பி தான் சார் இந்த ஊருக்கு வந்தோம். எப்படியாவது கலெக்டரை காப்பாத்துங்க சார். கலெக்டரேடா கடத்துறீங்க இந்த ஊரில்? ஐயோ, கலெக்டரை கடத்துறவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓடு ஓடு சிக்கிராதா, ஓடு ஓடிட்டாரு. ஒருத்தர் இருக்கக்கூடாது. அட்டாக் பண்ணி எல்லாத்தையும். நாங்க ஒன்றும் தப்பு பண்ணல, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது சார். கலெக்டர் நான் கடத்தல சார். நான் தான் டைம்ல சாப்பாடு கூட தரேன்னு சொன்னேன். ஏய் இப்படியா அடிக்க. ஏய் யாரு? ஏய் சார் எதுக்கு அந்த பிரசிடென்ட் கேட்டு பாருங்க சார். அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு சார். சார் என் வேட்டி யார் சார் ஊருது? சார் என் வேட்டி ஊருது சார். என் வேட்டி மிக நல்லா இருக்கு. இந்த கடத்தலில் ஈடுபட்டோர் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகித்த காவல்துறையினர் ஊர் மக்கள் மீது தடியடி நடத்தினர். ஊர் தலைவர் உள்ளிட்ட பலரை கைது செய்து விசாரித்தும் வருகிறார்கள். மேலும் வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க பொற்பந்தல் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒண்ணுமே புரியலையேப்பா. பப்ளிக் சர்வெண்ட்டை கடத்தினது பிக் மிஸ்டேக். ஜனாதிபதி அவார்டு வாங்கின ஊர்ல எப்படி நடக்குது?